ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜிமா பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EDA எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் EDA. விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் தி டேட்டா. more about the insights or data ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆர் டேட்டா விஷுவலைஸாக நம்ம பார்ப்போங்க. ஒரு பிளாட் போட்டு அந்த டேட்டாலாம் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டு விஷுவலைஸ். விஷுவலைஸ் பண்ணி பார்த்து நம்ம ரைட் வேரியபிள் வந்து மாடலுக்கு சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் மெயின் திங்கே நம்ம EDA பண்ணுறதுக்கான ரீசன். EDA பண்ணுறதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதோட டைப்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ். இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அனாலிசிஸ் யூனிவேரியேட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேரியபிளை வச்சு அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, மீன் என்ன, மீடியன் என்ன, அதோட ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சுக்குள்ளே வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் யூனிவேரியேட் அனாலிசிஸ். ஒன் வேரியபிள் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, டேட்டா விஷுவலைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைவேரியேட் மல்டிவேரியேட் வந்து தேர்டு. பைவேரியேட் அனாலிசிஸ். பைவேரியேட்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு வேரியபிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது யூனிவேரியேட். பைனாவே 2ன்னு அர்த்தம். 2 வேரியபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செக் பண்ணுவோம். 2 வேரியபிள்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன். ஓகேங்களா, தேர்ட் ஒன்று தான் மல்டிவேரியேட். மல்டிவேரியேட் அனாலிசிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனினா 1, பைனா 2 வேரியபிள் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் மல்டினா மோர் தென் 2. வேரியபிள், அதாவது 2 or 3 மோர் தென் 3 வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. 3 இல்லைனா அதுக்கு மேலே யூஸ் பண்ணி அதோட இன்சைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி 3 வேரியபிள்ஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, எக்ஸ் ஆக்சிஸில் வெயிட், ஒய் ஆக்சிஸில் ஹைட் எடுத்துக்கேன். ஓகேங்களா, இப்போ என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதான் நம்ம பார்க்குறோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ என்னோட வெயிட் இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்னோட ஹைட் என்ன, இதுதான் வந்து அனாலிசிஸ். ஓகேங்களா, பைவேரியேட் அனாலிசிஸ் சொல்லுவோம். 2 வேரியபிள் இருக்குது, ஏன்னா நம்ம எக்ஸில் ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஒயில் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதுதான் பைவேரியேட் அனாலிசிஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபீச்சருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ ஹைட்டை பொறுத்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டோம். ப்ளஸ் பேஸ்ட் ஆன் ஹைட் அண்ட் வெயிட் இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணலாம். கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு இவங்க ஒபீஸா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக இருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா EDA அனாலிசிஸ். இதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி நாங்கள் இதெல்லாம் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, பாண்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டாஸில் நிறைய லைப்ரரி இருக்குங்க விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு. பார் பிளாட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இப்படி தான் நமக்கு வந்து விஷுவலைசேஷன் கொடுக்கும். ஓகேங்களா, பார் பிளாட்ஸ், ஸ்கேட்டர் பிளாட். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாக்ஸ் பிளாட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, அவுட்லேயர் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவுட்லேயர்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து இங்கே டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இந்த டேட்டா எல்லாமே இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் மட்டும் சம்மந்தமே இல்லாத தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் அவுட்லேயர் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் பண்ணாலும் இது வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணும். ஓகேங்களா,
ப்ராப்பராக வந்து இதுக்கான இந்த பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அவுட்லேயர் கிரியேட் பண்ணுறது இதுக்கு பண்ணணும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அவுட்லேயர் இருக்கா இல்லையா நம்ம வேரியபிளில் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பிளாட் இருக்குங்க, லைன் பிளாட், ஓகேங்களா, எக்ஸட்ரா. இந்த மாதிரி பிளாட்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம இது வந்து அப்கமிங் வீடியோவில், ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி தான் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.